இனியா பாப்பா, நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஆமா அக்கா, சொல்லுங்க. கொரட்டி என்ற கிராமத்தில் கிருஷ்ணமூர்த்தி, வனிதா என்ற தம்பதியினர் வாழ்ந்தனர். அவர்களுக்கு தமிழரசன், எழிலரசன், அன்பரசன் என 3 மகன்கள். இதிலிருந்து வரும் பணம் நம் குடும்ப செலவுகளுக்கு போதாது. ஆமா, வேற ஏதாவது செய்ய வேண்டும். அப்பா, நாம் என்ன செய்யலாம்? தம்பதி இருவரும் கடினமாக உழைத்து 2 மாடுகளை 10 மாடுகளாக பெருக்கினர். பின்பு பால் சொசைட்டி ஒன்றையும் ஆரம்பித்து தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் நடத்தினார்கள். பின்னர் தொழில் வளர தீவனக்கடை ஒன்றை அமைத்தனர். குடும்பத்தினர் அனைவரும் அந்த மாட்டுப் பண்ணையில் கடுமையாக உழைத்தனர். 3 மகன்களும் கல்லூரியில் சேர்ந்து சிறப்பாக படித்தனர். 3 மகன்களும் பட்டம் வாங்கி பெருமை சேர்த்தனர். கேடில் விழுச்செல்வம், கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை. செல்வங்களில் கல்வியே முதன்மையானது. அழியும் இயல்புடைய செல்வங்களை விட அது நம்மை விட்டு போகாது. ஆம், அதுவே நிலையானது.